சனி 12ஆம் இடத்துல இருந்தாலும் 7.5 சனியே நடந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல விரயங்கள் ஏற்பட்டு எனக்குன்னு ஒரு காக்காலி இடமாவது நான் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வாட்டி உங்களுக்கு சொத்து சுகம் வீடு மனை அது மட்டும் இல்லாம புதிதாக வண்டி வாகனம் போன்ற அமைப்புகள் அமையக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைந்தே தீரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எனக்கு ஒரு ஏரோப்ளைன்ல ஏறி ஒரு நாளாவது டிராவல் பண்ணணும் ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. வெளியூர் வெளிநாடுன்றதுக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2026ல மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பிசினஸ் பண்றவங்க மேஜரா நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும், நிறைய செலவுகள் வரும். அதை கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வெற்றி உறுதி. டிரான்ஸ்போர்ட்காக நீங்க பிசினஸ்க்காக பண்ணாலும் சரி அல்லது உங்க சுய பர்பஸ்க்காக பண்ணாலும் சரி இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பா அமையும். அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமா எடுக்கலாம். அரசாங்கம் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள், அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, யூபிஎஸ்சி எழுதுறது, அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் டோஃபெல், ஜிஆர் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களின் கலந்துரையாடல். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை வரவேற்றலாம். முதலாவதாக ஜோதிடர் திரு TM சௌந்தரராஜன் அவர்கள். வணக்கம். ஜோதிடர் திருமதி அங்காளீஸ்வரி அவர்கள். வணக்கம். ஜோதிடர் திரு வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். ஜோதிடர் திருமதி திவ்யதர்ஷினி அவர்கள். வணக்கம். 2026ஆம் ஆண்டுல மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு மேஷராசியை பொறுத்தவரை நட்பலன்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் ஒன்றாக மேஷராசி அமைந்திருக்கிறது. ஏன்னா வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய சஞ்சாரங்கள் அற்புதமான நிலையில் இருக்கிறதும், கூடுதலாக சுகஸ்தானாதிபதி என்று வர்ணிக்கக்கூடிய சந்திரன் உச்சமான நிலையில ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு நிறைய சுகபோகங்களை விரயத்தின் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய ராசியாக மேஷராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்கன்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அதனை அடுத்து சனி 12ஆம் இடத்துல இருந்தாலும் 7.5 சனியே நடந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல விரயங்கள் ஏற்பட்டு புதிதாக வண்டி வாகனம் போன்ற அமைப்புகள் அமையக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைந்தே தீரும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதனை அடுத்து ராகு கேதுக்களும் தனது அச்சுக்களாக கிட்டத்தட்ட 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அபரிவிதமான நட்பலன்களை தரக்கூடிய ராசியாக இந்த மேஷ ராசிக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கும் அப்படின்றத தீர்க்கமாக சொல்ல முடியும். வருமானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்திலேயே உச்ச சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் பணப்புழக்கத்தை தரக்கூடிய ராசியாக இந்த மேஷராசிக்காரங்க அமைவாங்க. விரயச்சனி நடக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய, வெளிநாட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தொழில் ரீதியாக அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. அடுத்த ஆண்டு, அதாவது 2027ஆம் ஆண்டிற்கு முன்னாகவே அவர்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த சனி பகவானும் இந்த 2026 நிச்சயமாக வழங்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதனை அடுத்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குழந்தைகளால் சில பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே குழந்தைகளால் விரயம் அல்லது குழந்தைகளுடைய படிப்பிற்காகவோ அல்லது உடல்நல குறைவின் காரணமாகவோ அவங்களுக்கு வீண் விரயம் ஏற்படுமே தவிர மற்ற எல்லா வகையிலும் அவர்களுக்கு நல்ல ஆண்டாகவே 2026 அமையும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே போன்று குருவினுடைய பயிற்சி 3 விதமாக மாற்றப்படுகிறது. முதல்ல 5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவிற்கான ஒரு நட்பலன்களை தரமாட்டாங்க மேஷராசிக்காரர்களுக்கு. ஆனால் 4ஆம் இடத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு மிகப்பெரிய நட்பலன்களை, சுகஸ்தானத்தில் உச்சமாகக்கூடிய குரு நல்ல சுகபோக அமைப்புகளை நிச்சயமா கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி பலமாகவும் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் பலமாகவும் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகங்களை மேஷராசிக்காரங்க நிச்சயமா அடைந்தே தீருவாங்க அப்படின்றதுல மாற்றம் இல்லை. அதே போன்று குருவை மதித்து பலன் சொல்லணும் அப்படின்ற விதியில குரு கிட்டத்தட்ட ராசிக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய, விரையாதிபதியாக வரக்கூடிய நிலையில குரு நட்பலன்களையே கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு தருவார். ஆகவே 60% மேல நல்லா இருக்கக்கூடிய ராசியாக மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக கருதப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுல மேஷராசிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும்? குறிப்பாக ஆலய வழிபாடுகள், அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா மலைகள் மீது இருக்கக்கூடிய, அதுவும் ஆண் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய தனியாக தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடுங்கிறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். பொதுவாகவே முருகன் தண்டாயுதத்தோட காட்சி கொடுக்கிறது எதுக்குன்னா கோவத்தை அடக்கி வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்கிற தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய மேன்மையை மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வழங்கும். மேம், இந்த 2026ஆம் ஆண்டுல மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட பார்வையில சொல்லு. மேம், இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொதுவாகவே டெரர் பீஸு அப்படி
ஏகப்பட்ட ஒரு பேர்களை வாங்கி வச்சுருக்காங்க. தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படிங்கிறப்போ மேசராசிக்காரங்களை பார்த்தாலே கொஞ்சம் நம்மெல்லாம் பயப்படுவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தனித்துவமாக இருப்பாங்க, ஆளுமையாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த 2026 வந்து நிறைய முயற்சி எடுத்தவங்க. நாங்கள் பார்க்காத முயற்சி கிடையாது, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். பட் எங்களால் லைஃப்பில் வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எப்படா அந்த சந்தோஷம் வரும்னு காத்துட்ருக்கோம். எப்பயுமே ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கான அங்கீகாரம் கிடச்சா சந்தோஷம் இல்லையா, அந்த சந்தோஷமே எங்களுக்கு எங்கேயா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் வர்றது ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு மாற்றங்கள்ன்றது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆசை அபிலாசை என்ன இருக்கும் அப்படின்னா, தனித்துவமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வேணும் இல்லையா, வேலையில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அவங்களால அது ஒரு இடத்துல கௌரவமாக போய் நிற்க முடியாதுன்றதை முதல் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து சுகஸ்தானத்தில் வரும்போது சுகம்ன்றது என்ன அப்படின்னா எல்லா வகையான சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பா எனக்கு என் பேரில் இத்தனை வருஷமும் பொழைச்சேன் ஒன்றுமே இல்லை, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் சொந்தமாக ஒரு வீடை வாங்கி உட்காந்துருக்கேன், என் பேரில் வாங்கி கெத்தாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற நிலையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறப்போ மேசராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணம், எனக்கு ஒரு ஏரோப்ளைனில் ஏறி ஒரு நாளாவது ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. வெளிநாடுன்றதுக்கு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் 2026 மேசராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு வீடுன்றதுமேவும் வண்டி வாகனம் சரி இதெல்லாம் வந்து சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கான அத்தனை கொடுப்பனையும் உண்டு. அதாவது முயற்சி எடுத்தாலும் இந்த டைம் பீரியடில் எதுவுமே தோல்வியாகாது, ஒரு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. என்னென்னா ஜூன் ஏதாவது 2 விஷயமா எடுத்துக்கலாம். ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடின்னு 2 விதமாக எடுத்துக்கலாம். முன்னாடி வரையும் எல்லாத்துக்கும் எப்போயுமே வந்து ஒரு பிளான் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு கார் வாங்க போகிறோம், எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்னென்ன எப்படி ஒரு எஸ்டிமேட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எஸ்டிமேட் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. இங்கே போகிறேன், இந்த இடத்துல பேஸ்மெண்ட் போட்டேன்னா அடுத்து தூக்கிடலாம், பில்டிங் ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் உங்களுக்கு ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும். எல்லாம் பிளானிங்காகவே வச்சுட்ருக்கேன், எப்போ இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாங்கன்னா 2026 வந்து இவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறது. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அவங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவுகள் அப்படிங்கிறது பண்ண வேண்டி வரும். அது வந்து சுபவிரயம் தான், நம்ம தவறாலாம் எடுத்துக்க வேண்டாம். குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ, ஒரு அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஒரு ஆசைப்பட்ட கல்விக்காக ஒரு தடைகள் இருந்திருக்கலாம், மெடிக்கல் ஃபீல்டாக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு முக்கியமான கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டெக்னாலஜியில் இப்போ இவங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அதில் ஒரு விரயம் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த விரயம் சம்மந்தப்படும் போது அவங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்பயுமே மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம், ஏதாவது காலச்சக்கரத்துக்கு அது 8ஆம் பாவகத்தில் குருவினுடைய பார்வைப்படுது, அது 5ஆம் இடமாக பார்க்குது. ஸோ குழந்தைகள விஷயத்தில் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், கண்காணிக்க செய்யணும். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எந்நேரம் ஆன்லைன் மொபைல் பார்க்குறேன், வேலை பார்த்துட்ருக்கேன், படிக்கிறேன்ற மாதிரி இருந்தால் கூட இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது, கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொத்துக்களாக எனக்கு கிடைக்க வேண்டிய அமைப்பு கிடைக்கல, எங்களோட அங்காளி பங்காளி கூட பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் மாறி இப்போ இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. போய் பேசுங்க சார், பேசினா உங்களுக்கு ஒரு முயற்சி கிடைக்க தான் போகிறது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை முதல்ல பேசணும் இல்லையா. இவங்களுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய கோவில் பயணங்கள், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இதெல்லாம் விட்டு போயிருக்கும். அதனால தான் நிறைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த மன உளைச்சல் மாறுங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை வந்து மதிக்க தெரியணும். அவங்களுடைய எதெல்லாம் விட்டுட்டு போனோம், இப்போ பித்ருக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான வழிபாடுகள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது இவங்களோட வாழ்க்கை மிகுந்த ஒரு ஏற்றமிகு வாழ்க்கையாக இருக்க போகிறது இந்த 2026ங்க. ஸோ இந்த 2026 வந்து மேஷராசிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும்? எப்பயுமே வேகமாக எல்லா விஷயமும் அவசரமாக முடிவுகள் எடுப்பாங்க. அந்த அவசர முடிவுன்றதை நிதான முடிவோடு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அது இந்த வருஷத்தில் இவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வெளியில் நம்ம யார்ட்ட வேணால் கோவத்தை காட்டிடலாம், நம்மளோட வீட்டில் இருக்க ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கோவத்தை காட்டும் போது நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிற நிலை இந்த வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இந்த 2026 ஆண்டில் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட கருத்துக்கள்? 2026 ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பாசிட்டிவ் இருக்குது, 50% நெகட்டிவ் இருக்குது. அந்த 50% நெகட்டிவ் என்னன்னு முதல்ல பார்ப்போம். அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேஜராக நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும், நிறைய செலவுகள் வரும். அதை கண்டெயின் பண்ணாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வெற்றி உறுதி. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாமல் அதிகமான முதலீடுகளுக்கு போகக்கூடாது. மெயினாக முக்கியமாக கடன் வாங்கி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்,
வட்டிக்கு வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது ராசிக்கு அவர் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய செலவுகள் தான் வரும். அதேமாதிரி கடன் வாங்கி நான் 1 மாதத்தில் திருப்பி கொடுத்துருவேன், 2 மாதத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணி நான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ண முடியாத சில நேரங்கள் ஏற்படும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதனால் பிஸ்னஸ் நடக்காமல் இருக்காது, பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சனி பகவானால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். இதில் கவனமாக இருக்கணும். அதே போல் வேலை தேடக்கூடியவர்கள் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ வேலை தேடக்கூடிய நேரமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு வேலை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சார் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேறு ஊருக்கு சென்று வேலை தேடுவது சிறப்பு. முதல்ல நீங்கள் ஏதாவது கோயம்புத்தூரில் இருக்கீங்க சென்னை போங்க, சென்னையில் இருக்கீங்க கோயம்புத்தூர் போங்க, திருச்சி போங்க, அந்த மாதிரி போய் வெளியூரில் வேலை தேடினீங்க அப்படின்னா உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் வேலை செய்கிற இடத்துல நெருக்கடி இருக்க தான் செய்யும், அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் பேரில் தேவையில்லாமல் அவதூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய மேலதிகாரி பெண்களாக இருக்காங்க, ஒரு ஆணாக இருக்கார் ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கீங்க ஆண்கள் மேலதிகாரியாக இருக்காங்கன்னா அவங்களால ஏதாவது அவதூறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலன் பெற போகிறார். அந்த குரு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள், அதேமாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எழுதுறது, யூபிஎஸ்சி எழுதுறது, அதேமாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுறது, அது மட்டும் இல்லாமல் டோஃபெல் ஜிஆர் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஜூன் மாதத்துக்கு மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 6 மாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஜூன் மாதத்திற்குள்ள உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேர் கேட்பாங்க, மேஷராசிக்கு 7.5 சனி நடக்குது, எப்படி திருமணம் ஆகும்? 7.5 சனி காலகட்டத்தில் தான் கண்டிப்பாக திருமண யோகம் ஏற்படும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனியும் 3ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் குருவும் அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வீடு வண்டி வாகன சம்பந்தமான யோகங்களை கொடுப்பாரு. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்னா, வீடெல்லாம் எங்கே சார் வாங்குறது, நானே பயங்கர கடன் பிரச்சனையில் இருக்கேன், நான் போய் எங்கே வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாங்கினீங்கன்னா நல்லாவும் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு வண்டி வாகனம் சொல்லுவோம். அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக கடனை கொடுத்து தான் தீர போகிறார். அப்போ அதை சுப கடனாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நன்மையை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வீடு விற்கக்கூடியவர்கள் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ வேலை பார்க்குறவங்களுக்கோ எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கேன், இடம் விற்க முடியாமல் இருக்கேன், இதனால் என்னோடய இஎம்ஐ அதிகமாகிட்டே இருக்குது, ஓடி அதிகமாகிட்டே இருக்குது, என்னால் கடன் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும், அதன் மூலமாக அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வருஷத்தில் 2026ஆம் ஆண்டில் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய மேஷராசி என்பவர்கள் என்னென்னா, கடனை வாங்கிட்டு கடனை எப்படியா தீர்த்தே ஆகணும், அது எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், பர்சனல் லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் கடனை தீர்த்தே ஆகணும் அப்படின்றக்காக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனை, வேலையில் நெருக்கடி, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேர் கம்பெனி மூடிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலைமை மாறும். அதே மேலே வேறு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் படித்து முடித்து வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. மேஜராக நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 12ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவில் கொடுத்தே தீர்வார். அதனால் இன்சூரன்ஸ்லாம் ரெனியூ பண்ணி வச்சுக்கிறது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சேஃப்டி இப்போ முதல்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம்.
மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெடிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க. வயதானவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதுனால ரெகுலர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ 2026 வந்து மேஷராசிக்காரங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? மேஷ ராசி அன்பர்கள் 2026ஆம் ஆண்டில் நோய், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு பக்கத்தில், நீங்கள் ரொம்ப வெளியில் எங்கெல்லாம் போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்து அடியில் விநாயக பெருமான் இருப்பார், நாகர் வச்சுருப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாவே மேஜராக கடனுடைய அளவு அதிகமாகாது. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயமே என்னென்னா, கடன் அளவு அதிகமாகாமல் இருக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபு. அதே போல் வேலை இல்லாதவர்கள், தொழிலில் உங்களுக்கு வாய்ப்புகள் வேணும் அப்படின்னா இந்த விநாயக பெருமானையும் நாகரையும் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலையாகி சுபமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேம், உங்களோட பார்வையில் இந்த 2026ஆம் ஆண்டில் மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் 2026 மேஷராசி ராசி அதிபதியுடைய செவ்வாய் குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது, அதுவும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த வருடமே 2026 மேஷராசிக்கு ஆரம்பிக்குது. இந்த டைம் ஆனது மேஷராசிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ரீதியாக, ஆரோக்கியம், அன்பு ரீதியாக அப்படின்னு 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் ரீதியாக 90% ஓகே, பட் அன்பு, ஆரோக்கியம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாக ஒரு 60% வரைக்கும் நம்ம சொல்லலாம். வரிசையாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருடத்துடைய 6 மாதத்திற்கு பிறகு, அதாவது நடுப்பகுதியில் குரு பகவான் உச்சமடைகிறார். அவர் உங்களுக்கு பாக்கியஸ்தான அதிபதி. சூப்பரான நேரம்னு சொல்லலாம். மிக அற்புதமான நேரம் மேஷராசிக்காரர்களுக்கு. வண்டி வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது வரைக்கும் தடையாக இருந்த சொத்துக்கள் முதல்ல கையில் கிடைக்கிறது. எனக்குன்னு ஒரு காக்காலி இடமாவது நான் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு சொத்து சுகம், வீடு மனை, அது மட்டும் இல்லாமல் வண்டி டிரான்ஸ்போர்ட்காக நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணாலும் சரி, அல்லது உங்கள் சுய பர்பஸ்க்காக பண்ணாலும் சரி, இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வருடத்துடைய முதல் 6 மாதங்கள், அதாவது மே மாதம் முடியும் வரைக்கும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த நேரத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று நான் புது ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேலை ரீதியாக, ஏன்னா மார்ச் 2025 மார்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே வேலை இழப்புக்கு ஆளாகி இருக்காங்க. புது வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழலில் இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு பிறகு குறிப்பாக பேங்க்கு, உற்பத்தி துறை சார்ந்தவர்கள், லெக்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு விளங்குது. அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் வரவு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா 2மே கணிசமாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்கிற அளவுக்கு வருமானம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முன்னேற்ற பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குறிப்பாக இவங்க கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே கவனம் அதிகமாக செலுத்திக்கணும். மதிப்பு மரியாதையை பெறத்துக்காக ஓடிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு பிறகு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலைக்கு உயரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். நெக்ஸ்ட்டு, குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா இந்த முறை மருத்துவ சிகிச்சை மூலம் குழந்தை பாக்கியம்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். 7.5 சனி நடக்குதுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால 7.5 சனி, அதாவது விரயம் இருந்தாலும் கூட அது சுப விரயமாக தான் மாற்றப்படுமே தவிர, உங்கள் உழைப்பு கடினமாக இருந்தாலும் அந்த கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்குமே தவிர எந்த விதத்திலும் உங்களுக்கு அது கெடு பலனை ஏற்படுத்தாது. 2வது விஷயம், நீங்கள் இப்போ திருமணத்துக்காக ரொம்ப நாளாக நாங்கள் காத்துட்ருக்கோம், அதாவது குறிப்பாக 2வது திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டானது 2வது திருமண வாழ்க்கையையும் அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 2வது குழந்தை பாக்கியத்திற்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுக்கும். ஃபாரின் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த டைமுங்கிறது, அதாவது இந்த 2026ங்கிறது ஒரு ஆப்டான டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வெளிநாட்டிலேருந்து நான் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன், திரும்ப நான் என்னுடைய பூர்வீகத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமாக இருக்கும். விவசாயிகளுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபமானது அவங்க எதிர்பார்த்தபடியே விளைச்சல் அமையும், லாபம் அமையும், எல்லாமே அவங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நன்றி. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், ஆரோக்கியத்தில் ரொம்ப அவங்க கவனம் செலுத்திக்கணும். மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தணும். குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வரலாம், அல்லது உடல்நிலையில் சிறு ப்ராப்ளம் வரலாம். அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேரண்ட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிளான் பண்ணி திட்டமிட்டு செலவு பண்ணணும்.
அகல கால் வைக்கக்கூடாது. இது அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் எல்லாம் பண்ணலாம்? பழனியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுறதுனால, ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகரானவர் மேஷராசிக்கு மிகச்சிறந்த முன்னேற்ற பலன்களை தரக்கூடியவர். கடன் சுமையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் பழனியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடை கட்டாயம் பண்ணணும். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடை தடை செய்யும். ஆனால் இவங்க அதை முறைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால பலவிதமான சிக்கல்கள்ல இருந்து வெளியே வருவாங்க. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் மேஷராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்தடுத்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.